ஏண்டி என்னடி நடக்குறீங்க? யார் நடக்கிறா? எல்லாம் படுத்திருக்கு, அங்கங்க உக்காந்துருக்கு. உனக்கு கண்ணுக்கு இது போயிருச்சா? ஏண்டி விருந்துக்கு வர சொன்னது யார? இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஐயே கிளவி, உன் வாய் வச்சிட்டு கம்முனு இருக்க மாட்டியா? என்ன இப்ப உனக்கு பிரச்சனை? ஏண்டி விருந்துக்கு வர சொன்னப்பல வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த எரும மாடு அந்த சோபால படுத்து கிடக்குது, இது இங்க உட்காந்துருக்கு, அது போட நோண்டிக்கிட்டு இருக்கு கால் மேல கால் போட்டு. நீ எங்கடி போய் தொலைஞ்சீங்க? என்னடி விருந்து வைக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் விருந்தா? இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏக்கா அதுக்கு ஒரு வேலை பொழப்புல சும்மா நொய்யின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். புதுசா கல்யாணம் பண்ண பிள்ளைக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளை எல்லா வேலையும் வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு ஒய்யாரமா அங்கங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எம்மாடி மகா, நீ எந்திரிமா, நீ வை, அவளுங்க எல்லாம் சமைக்கட்டும், நீ எந்திரிச்சுக்கிட்டு வா. இங்க பாரு, உனக்கு இப்ப வேலையே இல்ல, சும்மா நொய்யின்னு இருக்க. முதல்ல அந்த சைடு போ. நான் அப்பயே சொன்னேன் இந்த கிளவிய வேண்டாம், வீட்டிலே கழட்டி விட்டுட்டு வாங்கன்னு. எங்க கேக்குறீங்க? இதையும் அள்ளி கட்டிக்கிட்டு வரணும்னுட்டீங்க. பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னு. ரொம்ப பாவண்டி இதெல்லாம், ரொம்ப பாவம். ஐயோ, நம்ம வீட்டுல தானே பாட்டி, விடுங்க. ஏ கிளவி, கம்முன்னு போ அங்கிட்டு. இதெல்லாம் எங்கிட்டு தான் போய் முடியுமா? இதுக்கு இதே ஒரு பழப்பதை எதையாவது ஒண்ணு சொல்லி வா, நொய்யின்னு இருக்காம. மகா, இன்ன வரைக்கும் இந்த வெங்காயத்தை தான் உரிச்சியா? உரிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ. நானும் கறியும் கழுவிட்டு வந்துட்டேன். 2 வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன கத்தியும் ஒழுங்கா வெட்ட மாட்டேங்குது, அதான். ஏண்டியே என்னம்மா? ஏண்டி அந்த சின்ன குமரி போனையே நோண்டிக்கிட்டு இருக்கா. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ கையில எதுக்கடி போனை கொடுத்து வச்சிருக்கீங்க? இந்த காலத்துல போனை கொடுத்தா வர காலத்துல எல்லாம் குட்டி சவராய் போயிடும்டி. நீ வேறம்மா, அவளை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறாரு இந்த மனுஷன். ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே ஒப்பாரி வச்சு அவங்க அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்து அம்மா அடிக்குது, என்ன கொடுமைப்படுத்துது அப்படின்றா. அதனால நான் பேச்சுக்கு தலையிடுறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உன்னையெல்லாம் நான் எப்படி வளர்த்தேன்? அதனாலதான் இன்னைக்கு நீங்க ஒழுங்கா இருக்கிற. இதெல்லாம் எங்கிட்டு போய் என்ன பண்ண போகுதோ தெரியல, போன கையில கொடுத்துக்கிட்டு. இதுக்குதான் இவங்க வர இடத்துல நான் இருக்கிறதே இல்ல. வாய புடிச்சு தச்சப்படுவேன். அக்கா நம்ம வீட்டில தான் சரி, போற வீட்டில் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அடிச்சு கொண்டு வந்து வீட்டில் தான் விட்டுட்டு போறாங்க. நீ வேறடி, கம்முனு இருடி. அப்படி எதுவும் துரத்துனா அவங்க அப்பனை தான் அனுப்பி விடணும். அதெல்லாம் சரி, வயல நெல்லெல்லாம் எலி அரிச்சு பிடிச்சி அப்படி இப்படி நீ என்னதான் ஆச்சு? எலி வலை கட்டினீங்களா இல்லையா? எங்கிட்ட கட்டினா அந்த மனுஷன் கட்டினா தானே. வரவே இல்லம்மா, நேத்து முழுக்க சாமத்தியாம. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ணல, அதாவது அப்படி அப்படியே கிடக்குது. இந்த அளவுக்கு வேக்கியனமே பேசுறீல்ல, நானும் கையால சொல்லினாலும் பல்லால கடிச்சு செஞ்சிருவேன்ல, செய்ய வேண்டிதானே. பேசுவடி, நீயும் இன்னொரு வீடு கல்யாணம் பண்ணி போவல, அப்ப தெரியும். வீட்டு வேலை பார்க்கணும், தோட்டத்து வேலை பார்க்கணும், உங்க மாமனுக்கு தனியா புழுக்க வேலை பார்க்கணும், எம்புட்டு வேலைன்ற. சரி சரி வாங்க, வயல போய் பார்த்துட்டு வருவோம். என்னாச்சோ ஏதாச்சோ, போட்ட நெல்லெல்லாம் வீணா போச்சோ என்னமோ. ஆமாம்மா, வா போய் பார்ப்போம். ஆமாக்கா, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்கு. தோட்டத்து பக்கம் போனாவது நல்லா காத்தடிக்கும். சரி வாங்க போவோம். ஏமாடி மகா, அண்ணி கறியெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அந்த மட்டனை வந்துட்டு குழம்பு வச்சிரு, மீனை வந்து பொரிச்சிரு, அதான் உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிக்கன் இருக்கு, அதை நல்லா அந்த மிளகாத்தூள், அது பேர் என்ன, மிளகு தூள் போட்டு நல்லா பரட்டி எடுத்துரு. நானா? அப்புறம் எல்லாம் சாப்பிட்டா செமிக்கிறதுக்கு கொஞ்சம் ரசம் வச்சிரு. அப்புறம் அந்த அரிசியெல்லாம் ஊற வச்சிருக்கேன், அதை உல வச்சிரு, சரியா? சரி, வேகமா செய்யுமா, உங்க அண்ணன் வந்தா வாழ் வாழ்னு கத்துவாரு. எனக்கு இத்தனை பேத்துக்குள்ள சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாதா? எல்லாரும் என்ன பிறக்கும் போது எல்லாம் கத்துக்கிட்டா வராங்க? செய்யும் போது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழக வேண்டியதான். உங்க வீட்டுல 4 பேருக்கு செய்வ, இங்க ஒரு 10 பேருக்கு செய்யற அப்படின்னா 4 பேருக்கு எவ்வளவு போடுவியோ அதே மாதிரி 2 மடங்கு போட்டு செய்ய. நம்ம வீட்டு கத்துக்க. நல்லா இல்லைன்னா எதுவும் சொல்ல போறாங்க. நம்ம வீட்டுல தானே சாப்பிடறோம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. செஞ்சு வச்சிருமா, உங்க அண்ணன் வந்து என்ன வேற திட்டுவாரு. அங்க போய் நான் வயல் வேற என்ன சேதாச்சுன்னு வேற தெரியல, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, இவங்க தான் விருந்து ஆக்கி வைக்கிறேன் எல்லாம் பண்றேன். நாங்க இங்க வந்து நம்மள வேலை வாங்குறாங்க. என்னம்மா இவளுகளா எங்க போனாளுங்க? ஏதோ தோட்டத்துக்கு போயிருக்காங்க. தோட்டத்துக்கு போயிருக்காளுங்களா? அப்ப யார் சமைக்கிறதாமா? நான் தான் சமைக்கணும். நீ சமைக்கிறியா? இல்ல திமிர் எடுத்துட்டு அலையறாளுங்களா ஆத்தா மகன் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு? ஒத்த புள்ளையா நீ எப்படி இத்தனை பேருக்கு சமைப்பா வைப்ப? இவளுங்களுக்கு ஏதோ மனசாச்சு இருக்குதா? அவளுக்கு வீட்டுக்கு வந்துட்டு நீ சமைச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஆக்கி போறது ஒரு நியாயம். இங்க வந்து உட்காந்துக்கிட்டு சமைச்சிட்டு போறாளே என் மருமக இருக்காளே, அவ சரியான புத்தி இல்லாத ஜென்மம். அவளை அடிச்சு முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். சரி விடுங்க பாட்டி, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். என்னம்மா நீ இரு, நான் தோட்டத்தை போய் அவளுக்கு 4 போட்டு கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம் பாட்டி, நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுக்கிறேன். ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கா ஆத்தா மக எல்லாரும். புதுசா வீட்டுக்கு வந்த மருமவளை இங்க மாமச்சான் வீட்டுல வேலை சமைக்க வச்சுக்கிட்டு அவளை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் மருமவளை அடிச்சு துரத்தனா எல்லா குடும்பமும் ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிடும். விடுங்க பாட்டி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியே பாத்துவாமா, இங்கதான். ஐயோ வயலே போச்சு, இப்படியா எலி கடிச்சு வைக்க விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. என்னம்மா பண்றது, நான் ஒரு ஆளை என்னத்தை தான் பாக்குறது வைக்கிறது? ஆட்டை பாக்குறதா, மாட்டை பாக்குறதா, இல்ல வீட்டை பாக்குறதா, இல்ல காட்டை பாக்குறதா? ஏழை வெட்டிக்கு தான் உன் புருஷனுக்கு போக முடியல, பெத்தவன் சொத்து இருக்குன்ட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறது. இப்படி இதையாவது பார்க்கலாம் வைக்கலாம்ல, மொத்தத்தையும் நீயே பார்க்க முடியுமாடி? அநியாயங்க இதெல்லாம். அந்த மனுஷன் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அவன் புள்ள அதுக்கு மேல இருக்கிறா. நான் என்னத்த சொல்றது? இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வலுவட்டையா போயிடும். முளையில எல்லாத்தையும் பிடிச்சி கிள்ளணும், சரியா? இதுக்கு மேல குழம்பு என்னமா போகுது, வா போவோம். அங்க பாருங்க, எல்லாரும் அந்த தென்னந்தோப்புக்குள்ள நின்று இளநீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வாங்க போவோம். ஆமா அங்கதான் இருக்காங்க, வாங்க போவோம். என்ன யாரையுமே காணோம்?
கிச்சன்ல எதுவும் இருக்காங்களோ? ஏன் பேத்தியே விருந்துன்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கவே அவங்களாம் ஆக்கி வைக்கணும். ஆனா இவளுக பாரு இந்த மாதிரி மட்டும் வேற ஒரு பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்க நீயும் போடி உன் விருந்தும் போடின்னு சொல்லி மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு வந்திருக்கோம். விடுங்க பாட்டி, நம்ம நீ தானே. நான் மட்டும் ஒன்ன மாதிரி இருந்தேன்னு வச்சுக்க இந்த வெட்டுக்குன்னு பேசுற என் 2 நாத்தனார் நாக்கையும் பிடிச்சி இழுத்து விடுவேன். போதா குறைக்கு என் மாமியார் மாதிரி ஒருத்தி வந்து உக்காந்துருக்காள என் மருமவ, அவ பாக்குறா பாரு பேச்சு. அப்பெல்லாம் என்ன தோணும் தெரியுமா எனக்கு? பாக்கு இடிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் பத்தி அந்த கட்டை, அதை எடுத்து அவ வாயில இருக்க ஒவ்வொரு பிள்ளையா நங்கு கொட்டியே எடுத்துடணும்னு தோணும். என்ன பண்றது, என் பையன் நான் எதையும் பேச விட மாட்டான். சரி விடுங்க பாட்டி. நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் எங்க? அவளுக்கு தானே எல்லாம் தோட்டத்துக்கு போயிட்டாளுகையா. விருந்து சாப்பாடு செய்யறேன்னு சொல்லி உங்க 2 பேத்தையும் இங்க விட்டுவிட்டு விருந்து சமைக்கிறனால தோட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டா, விருந்துக்கு கூப்பிட்டவன் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டான். நம்மளே வந்து ஆக்கி தின்னுட்டு போறதுக்கு எதுக்கு விருந்துக்கு வரணும்? நம்ம வீட்டுல ஆக்கி தின்னுட்டு போலாமே. சரி விடுங்க மகா. பாட்டி இது வெந்திருக்கும், மீனை பொரிச்சிருவோமா? சரிம்மா, இந்த இஞ்சி பூண்டு அரைச்சா தானே அதுக்கு மசாலா எல்லாம் இது பண்ண முடியும். அதை உரிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. மகா கோமை மேல என்ன இருந்தாலும் ஒரு குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது சாமி. விருந்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டு வராம இருக்கிறது. ஃப்ரிட்ஜ் இருக்கவும் போக கறியை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜ் இல்லைனா நம்ம நிலமை என்ன ஆகுறது? வாங்கின கறியெல்லாம் வீணாக போயிருக்கும். மறுபடியும் காசு போட்டு வாங்குற அளவுக்கு அண்ணி இருக்குது. அந்த மனுஷன் ராத்திரியும் பகலுமா சாப்பிடாம உங்காம கூட வண்டியை ஓட்டி சம்பாதிக்கிறாரு. நானும் அந்த தார் போடுற இடத்துல அத்தனை சுற்றணும் ஒரு நாளைக்கு. அப்படி இருந்துமே நான் ஏதாவது ஒன்று வெளியே காட்டிக்கிறேன்னா வைக்கிறேன்னா அம்பட்டு கஷ்டத்தை மனசில் வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் இப்படி பண்ணுறாங்களே அண்ணி. அவங்களாம் ஆதியிலேருந்தே பணக்காரவங்க. இதுக்கு தான் வசதியான வீட்டுக்கே வேணான்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? ஏற்கனவே இந்த இவளை கொடுத்துப்பட்டு தான் நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பா 2 பேரும் முதல்ல உங்க ரேடியோவை ஆஃப் பண்ணுங்கப்பா. முடியால சாமி, புலம்புன்னு புலம்புறீங்க. இப்ப என்ன கறியை வாங்கி வீணா போச்சுன்றீங்க? ஆக்கி வைங்க, நல்ல வயிறு மட்டும் நான் திங்கிறேன் போதுமா? வீணா போகுதாமா 2 பேரும் படிதான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருங்க. அந்த மேடத்துக்கு நான் போட்டு 4 போட்டு விடுறேன். யாருக்கு கூப்பிடுற? புதுசா வாக்கப்பட்டு போயிருக்காங்கல்ல மகா மேடம், அவங்களுக்கு தான் இருங்க கூப்பிடுறேன். மாடியே எல்லாம் உரிச்சு வச்சிடாமா, என்னன்னு பார்த்து வச்சிடுறியா? சரிங்க பாட்டி, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப நேரம்லாம் அப்படி உட்காந்துருக்க முடியாதுமா, குறுக்கெலும்பெல்லாம் வலி வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன், ஏதாவது நான் கூப்பிடு. சரி பாட்டி. ஏன்டா சமைக்கிற இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா நம்ம அங்கிட்டு போயிட்டு வருவோம். மகா சாரி மகா, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. கௌசி அண்ணி தான் கூப்பிடுறாங்க. மகா சாரி மகா. மகா மகா நீ சொல்லுங்க நீ. சரி கோவமா இருக்கா, அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். என்ன மேடம் ரொம்ப பிஸியோ? ரொம்ப வசதியான வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்ட்டு எங்களை எல்லாம் ரொம்ப காக்க வைக்கிறீங்களா நீங்க? நீ நானே வருத்தத்துல இருக்கேன், நீங்க வேற என்ன நீ? உனக்கு என்னடி வருத்தம்? நீங்க வரீங்கன்னு சொல்லி நாங்க காலங்கத்துல கறியை வாங்கி வச்சுவிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு உக்காந்து இருக்கிறோம். நீங்க வரலன்னு சொல்றது எங்களுக்கு வருத்தம்டி. நீ நிஜமா சொல்றேன், நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? புள்ளவர் அழுகுறாளே, என்ன எதுன்னு தெரியலையே. என்னம்மா ஆச்சு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னம்மா சொல்ற, எதுவும் பிரச்சனையாமா? ஏம்மா காலையில கிளம்பணும்மா, கிளம்பணும்னு அண்ணி வீட்டுல இருந்து கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே நான் நம்மளுக்கு வீட்டுக்கு வரணும்னு ஒரு வாரத்துக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சேம்மா. ஆனா மாமா இருந்துட்டு போனமா வந்தமான் இருக்கணும், மாமியார் வீட்டுல போய் தங்க கூடாதுன்னு அவரை திட்டாங்கம்மா. அப்புறமேட்டுக்கு அப்பாவும் மாமாவும் வந்துட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா. இங்க வந்தா விருந்து சமைப்பாங்கன்னு பார்த்தா யாருமே எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்கம்மா. ஆளாளுக்கு அங்கங்க போயிட்டாங்க. நான் தான் இப்ப இங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஏய் நீ என்ன பைத்தியமாடி? அங்க போய் எதுக்குடி நீ வேலை செஞ்சுட்டு இருக்க? விருந்து வைக்கிறவங்க தானடி விருந்து சாப்பாடு செய்யணும். இது என்ன புது கூத்தா இருக்குது? எந்த வீட்லயும் நடக்காதது இந்த வீட்டுல நடந்துக்கிட்டு. எல்லாரும் அங்கங்க போயிட்டாங்க. இங்க எல்லாத்துக்கும் சமைக்கணும். எனக்கு ஒழுங்காவே சமைக்கவும் வரல, டேஸ்டாவும் இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ குருட்டாம்போக்கில் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடு மகா, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், அத்தனையும் தான் இருக்கும், அனுசரிச்சு தான் போகணும். எல்லாம் பார்த்து பண்ணிட்டு வாங்க. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு வாங்கலாமா? 4 போட வேண்டியதானே? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அந்த வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம சமைச்சு நம்ம தின்னுட்டு வர்றது. இந்த லட்சணத்துக்கு எதுக்கு அவங்க கூப்பிட்டு விருந்து வைக்கணும்? பெசாட்டுக்கு விஷத்தை வைக்க வேண்டியதானே? காருவோம். நீ கம்பெனி கிளம்பி வா நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டுல என்ன இல்லாத சோறு அங்க ஆக்கி திங்கிறதுக்கு? நம்ம வீட்டுல ஒரு நேரம் ஆக்குனால 10 நேரத்துக்கு சேர்த்து சாப்பிடலாம். விடுங்கத்த, பாத்துக்கலாம். சரி யாரும் வந்துட போறாங்க. போன் பேசிட்டு இருக்கிறத பார்த்தே எதுவும் நினைச்சுக்குவாங்க. வேலையை பாரு, நாங்க அப்புறமேட்டுக்கு எதுவும் பேசுறோம், சரியா? பாருமா, உப்பு காரத்தை எல்லாத்தையும் அள்ளி கொட்டு. வெளியே ஆடி திரிஞ்சிட்டு வரவங்க நல்லா
மகா இத செய்யு. இனிமே உன்னை வாழ்நாள் முழுக்க சமன்னு சொல்ல மாட்டாங்கன்னா பாத்துக்கவே. நீ வேற நீ நானே வருத்தத்துல இருக்க நீ வேறங்க. சரி சரி விடு விடு பாத்துக்கலாம். கலக்கு கலக்கு கலக்கு. என்ன நீ இது விருந்து ஆக்குறேன்னு நம்மள ஆக்கி திங்கிறதுக்கு என்ன குடும்பம் அது? ச்சை! இந்த மனுஷனும் அங்க போய் உக்காந்துருக்காரு. இந்த மனுஷனுக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியலையே. உங்க மாமனுக்கு போனை போடு. எதுக்கத்த அங்க எல்லாரும் இருப்பாங்க. நீங்க வேற கோவத்துல கத்துனீங்கன்னா அவர் அதை வேற நினைச்சுக்குவாரு. காலையிலே நீங்க அந்த கத்தி விட்டீங்க மாமாவை. விடுங்க. ஐயோ கடவுளே, பொண்ணை கொடுத்துட்டோம்னே பல்ல கடிச்சுக்கிட்டு போறதா இருக்கு. போ எப்பா சாமி, அந்த பெரியவாளை நான் பிடிக்கல. அவ மூஞ்ச பார்த்தாலே விளங்காத மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி ஆயிப்போச்சா? உன் வாயில விழுந்தா விளங்கும். உன் வாயில நீ திருவாயில எதை சொன்னாலும் அது பழிக்கும். அதனாலதான் நாங்க சொல்றோம் உன் திருவாயில எதையும் சொல்லாதுன்னு. கேக்குறியா நீயே? அது போடி வேணாம் அவளை. எப்படிங்க இளநீ எப்படி பரவாயில்லைங்க, நல்ல ருசியா இருக்குதுங்க. எல்லாம் நம்ம மரத்து காய் தான், இங்க குத்தகைக்கு விட்டுருக்கோம். அப்படியா? எவ்வளவு ஒரு மரத்துக்கு வாங்குறீங்க? நமக்கிட்ட இங்க ஒரு 300-400 மரம் இருக்கு. ஒரு மரத்துக்கு 500 ரூபான்னு குத்தகைக்கு விட்டுருக்கோம். அப்படியா? பேசாட்டுக்கு நீங்களே இந்த இளநியெல்லாம் கொண்டு போய் கடையில கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துருமே, குத்தகைக்கு விட்டுறதுக்கு பதிலா. அதெல்லாம் பண்ணலாங்க. எங்க நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பெரும் சிரமங்க. ஆமா, வேலைக்கு போறதே உனக்கு சிரமமா தான் இருக்கும். என்னமாமா என்னமோ சொன்னமா இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா மாமே, எங்களை எல்லாம் விட்டு எல்லாம் நீங்க குடிக்கிறீங்க. ஆனா என் குழந்தையாலே வந்துட்டாலே, உனக்கு இல்லாம எப்படி? வா 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 வா. நீங்களாம் இங்க வந்துட்டீங்க, விருந்தாக்கலையா? அதுவாப்பா மகா, நான் ஆக்குறேன், நீங்க போங்க. அதனால சரி ஆக்கட்டும்னு நாங்க வந்துட்டோம்பா. அதுக்கு அவ்வளவு பேத்துக்குள்ள சமைக்க தெரியாதேம்மா. சமைச்சு பழகட்டும். நம்ம வீட்டுல சமைச்சு பழவாம அப்புறம் யாரும் வந்தாங்கன்னா என்ன பண்றது? உன்னை ஒரு வேலை செய்ய சொன்னா இன்னொருத்தவங்க நீ வேலை செய்ய சொல்லுவ பாரு, அப்பதான் எனக்கு வருது மண்டைக்கு. ஏங்க நான் சமைக்கிறேன்னு தான் சொன்னேன். நீங்க தான் தினமும் சமைக்கிறீங்க. நான் சமைக்கிறேன், நீங்க போங்க ரெஸ்ட் எடுங்க. அதான் நான் வந்தேன். குழந்தையாலே இந்தா மாமனா மாமன் தான். குடி குடி, உனக்கு போகதான் மத்த எல்லாத்துக்கும். ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா மனுஷி மாதிரி தெரியலையோ? எங்களுக்கும் வெட்டி கொடுங்க, நானும் எங்க அம்மாவெல்லாம் இருக்கோம். வெட்டி தாரேன், வா வா. கோவப்படாதக்கா மாமன் மேல. அத்தை வாங்கத்த, இந்தாங்க. போமா போய் வாங்கிட்டு போ. அத்தியா வெளியே போனவங்கள இவ்வளோ நேரம் காணும். இந்த மருமவளை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு பாரு. இந்த புள்ள பாரு ஒரு நிமிஷம் கூட உட்காரல, இம்புட்டியும் சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்குது. என்ன பண்றது, விடுங்க. ஏயா மனசாட்சின்னு ஒண்ணு வேணியா? அதுவே சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்னத்த தெரியும்? அவன் பாரு அது செல்ல இது செல்லன்னு ஏதாவது ஒண்ணு நொட்டம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க. அந்த பிள்ளைக்கு சோத்தையும் வடிக்க தெரியல. அவ்வளவு பெரிய பானையில சோத்தை உட வச்சுட்டு போயிருக்கா. வடிக்க தெரியுமா ஒன்னா? கேட்ட எங்க வீட்டுல எல்லாம் இதெல்லாம் பண்ணதில்ல, குக்கர்ல தான் சமைச்சிருக்கேன்னு. என்ன பண்றது? நானும் முடியாதோட வடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன். சூடா இருக்கு. ஐயோம்மா சூடா இருக்கே. சரி வச்சு எடுத்துட்டு போயிருவோம். ஐயோ சூடா இருக்கே. இரு அப்படியே வை. கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்து தூக்கி வச்சிருப்பேன்ல. தூக்கி வை. என்னம்மா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்னடா நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? மறு வீட்டு விருந்து வந்துக்கிட்டு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏங்கடி அவன் வேலை செய்யறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? அந்த சின்ன பிள்ளைய எல்லா வேலையும் வாங்கிவிட்டு எங்கடி போய் தெரிஞ்சுட்டு வரீங்க? ஏ கிளவி, நீ முதல்ல கம்பெனி இரு சொல்லிட்டேன். சமையல் ஆச்சுல, எல்லாம் உட்காருங்க சாப்பிடுவோம். ஏண்டி நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடி. விருந்து சாப்பிட உங்களுக்கு ஆக்கி போறதுக்கு அவன் தலை அவளுக்கு ஆக்கி போடணும்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்களா? ஏ கிளவி, அவ என்ன வேற யார் வீட்டுல போய் சமைச்சா? நம்ம வீடு தானே, இதுவும் யார் வீடு? நம்ம புள்ள வீடு, நம்ம மாப்பிள்ள வீடு. என்னமோ இதா பேசிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா எல்லாம் வந்திருக்காரு, வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி பிரச்சனையை பண்ணி விடாத சொல்லிட்டேன். இங்க பாரு, நீயும் 2 வச்சிருக்க, மறந்துடாத. நம்ம வீட்டுக்கு வந்து மருமகளை ஒழுங்கா பாத்துக்கிட்டாதான் போற வீட்டுல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஆமா நீ என்ன நல்லா பாத்துக்கிட்டு லட்சணம் தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே. அம்மா சரிம்மா கம்முன்னு இருங்கம்மா, மாமா வேற வராரு. சரி மகா, நீங்களாம் வந்து உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆமா அவளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா. ஏன் அவளுக்கு போட்டு திங்க தெரியாதா? பரிமாற வரலாம், பரிமாற விளக்கமாறு. நீ இப்ப கம்பெனி இருக்க போறியா இல்லையா? கம்பெனி இரு, வாங்க எல்லாம் உட்காருங்க. தங்கச்சிமா நல்லா அள்ளி வச்சு சாப்பிடு. சரிங்கண்ணா. என்னடா சந்தோஷ், நல்லா இருக்கா குழம்பெல்லாம்? நல்லா இருக்கு. ஏன்டா இஞ்சி தின குரங்கு கணக்க மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க? நல்லா வள்ளு வதக்கு அள்ளி சாப்பிடு. சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ள நீ ஒன்னும் கோச்சுக்காரியா? உங்க அக்கா அப்படித்தான், நானும் இப்படிதான் சாப்பிடும் போதுதான் சும்மா நுய்யு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. என்ன குறை சொல்லணும்னா உங்களுக்கு தூக்கம் வராது. எப்பா என்னப்பா குழம்புலாம் நல்லா இருக்காப்பா? அளவுக்கு இல்லம்மா, நீ நல்லா காரசாரமா வைப்ப, அந்த அளவுக்கு இல்ல. எல்லாத்துலயும் உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் நல்லா காரசாரமா வைப்பேன். நான் வைக்கிற குழம்பு எல்லாம் 10 வீட்டுக்கு மணக்கும்னா அப்படி இருக்கும். ஏன்பா? ஆமாமா, உங்க ஏல சாப்பிட்டாலே இன்னும் 2 படி சேர்த்து சாப்பிடணும்னு தான் தோணும். இப்படி வாய்க்கிலேயே வக்கனையா பேசுறவ சமைச்சிருக்கணும். அங்க வந்து உக்காந்துக்கிட்டு என் தங்கச்சி ஏதோ அதனால முடிஞ்சதை சமைச்சிருக்குது பேசுற பேச்சு இப்பதான் வாய்க்கிலேயே. ஏன் நம்பி பொண்டாட்டி என்ன உட்கார வச்சு சமைச்சு போடுற? நீங்க அப்படி ஏதாவது என்ன செஞ்சிருக்கீங்க? இல்ல உங்க அக்கா தங்கச்சி தான் எனக்கு அப்படி செஞ்சிருக்காங்களா? ஒண்ணும் இல்ல.
சரி சரி, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாதீங்க. யார் வீட்டுல சமைச்சது மருமவ? நம்ம வீட்டுல தானே. விடுங்க விடுங்க. என்னம்மா ராணி வாச கூட்டிட்டு இருக்கியா? ஆமாங்கண்ணா, இங்க கடை கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, இந்த பால் வாங்கிட்டு வரதுக்கு. சரிங்கண்ணா. வரும்போது அப்படியே எனக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வரீங்களாண்ணா? சரிம்மா, வாங்கிட்டு வரேன். வரும்போது காசு வாங்கிக்கோங்க. ஆனா இருந்துட்டு போட்டுமா, ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமை வாங்கிக்கலாம். என்ன புள்ள வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்களா? இல்லைண்ணா, இன்னும் வரல. இன்னைக்குதான் வருவாங்க. முன்னாடியே வண்டியெல்லாம் வந்துச்சு, அப்போ வரலையா? இல்ல இல்ல, அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு தான் வண்டி வந்துச்சு. சரி, அழகு ஓட்டிட்டு போயிட்டா அப்படியா? ஆமாங்கண்ணா. சரி, அப்ப இன்னைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. ஆமாங்கண்ணா. இந்த மறுபடியும் எப்ப கிளம்புற மாதிரி? ஒரு வாரம் இருந்துட்டு தான் போவாங்க. எப்படி உடனே அனுப்ப முடியும்? ஆமாமா, நம்ம ஊர்ல பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அதனால எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆமாங்கண்ணா, கூட்டிட்டு போயிட்டு தான் வரணும். சரிம்மா, போய் பால் வாங்கிட்டு வரேன். என்ன பால் தீந்து போயிடும், அவன் பழைய பாலை கொடுத்து விடுவான். சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க. இன்னைக்காவது எல்லாம் கிளம்புறாங்களா என்னன்னு வேற தெரியல. வண்டி இருக்க வாடகை வேற ஏறும். அதுவும் இல்லாம அங்க இங்கன்னு எடுத்துட்டு போகணுன்றாங்க. வண்டி டயர் தேய்மானம். ஐயோ சாமி, என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. வரும்போது 3500 ரூபா கொண்டு வந்தேன். இப்போ வண்டிக்கு 1000 ரூபாய் போச்சு. இங்கே தீனி வாங்கினது அது இதுன்னு செலவே இப்போ கையில் வெறும் 1000 ரூபா தான் இருக்குது. அதுவும் பத்தாது. சரி, ராணிக்கு ஃபோனை போட்டு அக்கௌண்ட்ல எதுவும் போட்டு விட சொல்லுவோம். என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க? இல்ல, வீட்டுக்கு ஃபோன் பண்றதுக்கு. சரிங்க, பேசுங்க. இந்த பால் வர கறந்து இந்த சொசைட்டில ஊத்தணும், அதான் கிளம்பிட்டேன். சரிங்க, வாங்களே அப்படியே போயிட்டு வருவோம். அப்படியே தோட்டத்தெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வருவோம். இல்ல போயிட்டு வாங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை செய்ய போறீங்க? இல்ல வண்டியில கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னைக்கு கிளம்பணும்ல. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இன்னைக்கு உடனே எல்லாம் கிளம்ப முடியாது, 2 நாள் 3 நாள் இருந்துட்டு தான் போகணும். ஐயோ தாங்காதுங்க, ஏற்கனவே வாடகை வண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இருக்க வாடகை ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த பையனோட மனைவி வேற பிரெக்னெண்டா இருக்கு. அதனால வண்டி அவங்க எங்கேயும் போவாங்க வருவாங்க. வண்டி இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதான் இதுக்குதான் சொல்றது, நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும். நமக்குன்னு இருந்தா நம்ம அடுத்தவங்க போய் கையெழுந்து நிக்க தேவையில்ல. வாங்கணுங்க. தடவை ஒரு முறை சொந்த வண்டி வாங்கிருங்க. அப்பதான் நம்ம எங்கேயாவது போவோம் வரதுக்கெல்லாம் சரியா இருக்கும். நம்ம குழந்தைங்க கோயிலாம் இருக்கு, அதுக்கெல்லாம் வண்டி தேவைப்படும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம புது வண்டி வாங்கிருங்க. நம்ம எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம், குடும்பத்தோட போயிடலாம். சரிங்க. சரி, நீங்க பாருங்க, நான் இப்ப போய் இதை ஊத்தி விட்டு வந்துடுறேன். மணி ஆகி போச்சு. சரிங்க, போயிட்டு வாங்க. இவருதான் போன் அடிக்கிறாரு. போன வண்ணன் தான். போன் எடுத்து பேசுவோம். போன வண்ணன் தான். வரணுன்ற மனசு வராது. எவ்வளவு வேலை கிடக்குது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏறு கத்தாத, நான் மட்டும் என்ன இருக்கணும்னு எனக்கு இதா வேலை இங்க விட மாட்டேங்கிறாங்கம்மா. அதாம்மா நான் வரல. ஏங்க, நமக்கு பொழப்பு கிடக்குங்க. மறு வீட்டு விருந்து வைக்கணும்ன்றீங்க. இந்த தீபாவளி வந்துருச்சு, தலை தீபாவளி வரை எல்லாம் செய்யணும் வைக்கணும். அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன? வண்டி எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. வண்டிக்கு எம்புட்டு கூலி ஆகும். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அவங்க சொல்றாங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வர வேண்டியதானே. அவங்க வந்தா வராங்க, வராட்டி போறாங்கன்னு. மறு வீட்டுக்கு விருந்துக்கு வரவங்கள எல்லாரும் குடும்பத்தோட வரேன்றாங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மட்டும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன பேசிட்டு இருக்க நீயே? ஆமா, என்னைய ஒன்றும் சொல்ல விடாதீங்க. அங்க விருந்தாக்குன லட்சணத்தை தான் புள்ள சொன்னாலே. புள்ளைய சமைக்க வச்சுக்கிட்டு எல்லாரும் உட்காந்து இருந்திருக்காங்க. நீங்க என்ன சும்மாவா இருந்தீங்க அங்க? குடும்பம்னா 1000 தான் இருக்கு ராணி. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, சரியா? போனை வை, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். இன்னைக்கு நாங்க வந்துருவோம், சமைச்சு வைங்க. சமைச்சு தள்ளி வைக்கிறேன். ஏற்கனவே நேத்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்குது. மறுபடியும் நான் இன்னைக்கு சமைச்சு வச்சு அதை அப்படியே எடுத்து குப்பையில கொட்டுறதுக்கா? வர மாதிரி இருந்தா சொல்லுங்க. இல்லையா அப்படியே கிடக்கட்டும், எடுத்து கீழே குப்பையில கொட்டுறேன். எதுக்கு இப்படி கோவப்படுற? கோவப்படாம வேற என்ன சொல்றீங்க? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் காதுல கேட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு வேலையாகுமா? வந்தா வராங்க, வராட்டி போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வந்திருக்கணும். அவங்க போற இடத்துக்குலாம் நம்மளும் போய்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தொக்கா போயிடும்னு எனக்கே தோணுது. முதல்ல கூட நான் என்னமோ பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோன்ட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் எனக்கு கோவம் தான் வருது. சரி கத்தாம எனக்கு ஒரு 2000 ரூபா அக்கௌண்ட்ல மாத்தி விட சொல்லு, அவங்கிட்ட சொல்லி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 3500 ரூபா கொடுத்தல, 3500 செலவு பண்ணிட்டீங்களா? பாரு, கத்திக்கிட்டு இருக்காத, நான் சொல்றத முதல்ல கேளு. 1000 ரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் அடிச்சேன். பெட்ரோல் அடிச்சுப்புட்டு சரி 2500 இருக்கு, அதோட வந்துடலாம்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஒரு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போனா அவர் காசு கொண்டு வரல. அப்புறம் நான் தான் வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ காசு எல்லாமே கொடுத்தேன். அப்புறம் வண்டி எடுத்துட்டு வரும்போது இங்க பெட்ரோல் இல்லாம போச்சு. அதனால மறுபடியும் பெட்ரோல் போட்டேன். அப்புறம் புள்ள வீட்டுக்கு வரும்போது உங்க புள்ள வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வர முடியுமா, அதனால அங்க கொடுத்துட்டு அப்புறம் அந்த பாட்டிக்கு கொஞ்சம் தீனி வாங்கினேன்.
அதனால 2000 ரூபா 2500 செலவாகி போச்சு. இப்போ 1000 ரூபா தான் வச்சிருக்கேன். இன்னொரு 2000 ரூபா இருந்தால் தான், ஏன்னா 2000 ரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் அடிச்சு போடுவேன். அப்புறம் 1000 ரூபா எங்கேயாவது வழியில் நிறுத்தினா சாப்பாடு செலவு எல்லாமே பார்க்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஷோ, இதுக்கு நான் அவனையே அனுப்பியிருப்பேன். வைங்க. ஹலோ ஹலோ, என்ன காலையில் வெளியில் நின்றுட்டு இருக்கீங்க? இல்லை, வீட்டில் பேசிட்டு இருந்தேன். பால் வாங்குறதுக்கு லேட் ஆகும் மாமா. மாப்பிள்ள வரும்போது தான் பால் கொண்டு வருவாராமா. வாங்க நம்ம டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு வருவோம். அத்தி நேத்தே டீ கடை கொண்டு போய் அப்புறம் ஹோட்டலுக்கு கொண்டு போய் நம்ம தலையை மொட்டை அடிச்சிட்டது. மறுபடியும் வேற கூட்டிட்டு போறேன்றதே வேணாண்டா சாமி. எதையாவது ஒன்று சொல்லி அப்படி நின்றுவோம். அன்பு உட்காரு. இவரு நீ காப்பி எல்லாம் ஊத்திக்குவ, ஆறுனதுக்கு அப்புறம் குடிக்கலாம். அம்மா இந்த சைடுல வைமா. ஆறுனோனையும் குடிப்பயிரு. எடுத்துக்க வா. அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா அது நடந்து வருமா? அவளுக்கு மட்டும் எடுத்துட்டு போய் கொடுப்பீங்கம்மா, நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? அது சின்ன புள்ளடி, நீ எரும மாடுடி. இந்த அப்படி ஏமா எதுவும் இல்லையாம்மா திங்கிறதுக்கு? உங்க அப்பாவை வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வருவாரு. குடிங்க அண்ணி. வாங்க நீ டீ சாப்பிடுவான். இல்ல நீங்க குடிங்க. அத்தை வாத்த, நீ ஒரு நிமிஷத்துலயே 10 டீ மண்டுவ. வா வா. அட இருக்கட்டும் டி. என்ன விஷயம்? என்ன நீ இன்னைக்கு வேலையா வீட்லயே? வேலைக்கு தான் போகணும். அதான் நேத்து தான் லீவ் போட வச்சு விட்டாங்களே. காசு ஏதாவது பார்த்தா தீபாவளிக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அண்ணி அவர் ஃபோன் பண்ணாரு, எல்லாரும் வாராங்களாமா, சமைக்கணும் வைக்கணும். அட ஏனி நீங்க வேற, நேத்தே லீவை போட்டுவிட்டு உங்களுக்கு சமைக்கிறேன் வைக்கிறேன்னு வரவே இல்லை. ஒரு நாள் பொழுது அப்படியே போயிடுச்சு. இன்னைக்காவது வேலைக்கு போலான்னு பார்த்தா இப்ப இப்படி சொல்றீங்க. ஏமா அதான் கூப்பிடுறாங்கல்ல. அந்த குடும்பம் நினைச்சு பேசுற குடும்பம் டி. அந்த குடும்பத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா நம்ம? சரி நீ வேலைக்கு கிளம்பு, நான் அப்பா வந்தா சொல்லிக்கிறேன். நான் போய் ஏதோ பாத்துக்கிறேன். சரி அண்ணி, அப்ப வேலை இருந்தா போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, கடந்துக்கிட்டு எது எப்படி அத்தனையும் சமைச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி விடுங்க, ஒரு நாள் தானே போயிட்டு போகுது. நம்ம பிள்ளைக்காக சமைச்சு விட்டா என்ன? அத்தை நம்ம வீட்டுல எல்லாம் எவ்வளவு செஞ்சாங்க மறந்துட்டியா? 1 மாசமா இங்கேதான் கடையா கடந்தாங்க என் கல்யாணத்தப்ப. யாடி இப்ப இல்லன்னு சொன்ன? அந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்கலடி. இன்னைக்காவது வருவாங்களா இல்ல எப்படியா? வருவாங்கன்னு தான் உங்க மாமா போன் பண்ணி சொன்னாரு. சரி, அப்ப நான் அந்த காப்பியை குடிச்சுட்டு வந்துடுறேன், வேலையை பார்ப்போம். ஏன்னா வந்தோடனே சமைக்கிறேன்னு சொல்லி அதுக்கும் ஏதாவது சொல்லுவா. அந்த நாத்தனார் கறி பெருசு. ஆமாங்க நீ. சரி, கறியெல்லாம் எடுத்து வெளியே வைங்க, நான் இந்த வாரேன். சரிங்க நீ. எப்பா, பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறது கூட பெருசு இல்லை போல இருக்குதுங்களா. ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தா அவங்க படுத்துற பாடுதான் பெரும் பாடா இருக்கப்பா. ஏமா அப்ப நான் வேற ஒருத்தியை பெத்து வச்சிருக்கேனே. இப்பதான் இப்படி இருக்கு, அந்த பிள்ளைங்க காலத்துல எல்லாம் அது நல்லா இருக்குங்க. சரி இப்படியே வெட்டியா பேசிக்கிட்டு உட்காந்துருந்தா வேலையாகாது. நேரமா டீயை காப்பியை குடிச்சுட்டு நாங்க போய் வேலை வெட்டியை பார்ப்போம். அதுக்கெல்லாம் வந்துருங்க. சரிதான். குடித்தாங்க. வாங்க, அங்கே நின்றுட்டு இருக்கீங்க, வந்து வண்டியில இருங்க. நான் அப்பா என்ன கூட்டிட்டு போறீங்க? இந்த கிளவி முந்திக்கிட்டே முன்னாடி போற நில்லு. ஏடி நான் வரக்கூடாதா? உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் நாங்க போகணும். இல்லைன்னா நீ அங்க வந்து பண்ற அழிச்சாட்டியும் தாங்க முடியாது எங்களால. அதானே, உங்களுக்கு வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், சம்பளம் இல்லாம வேலைக்காரியா. போங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்புறம் இங்கேயும் மாடெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். நான் இருக்கேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. என்னங்க நீங்களும் வர வேண்டியதானங்க, விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அட போனா முன்ன பின்ன ஆகும், அதெல்லாம் சட்டுல கிளம்பி வர முடியாது. அதனால இருந்துட்டு வாங்க, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். அப்புறம் சமைக்கிறதுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போன் அடிப்பீங்க, சாப்பாடு ஆள் இல்ல வைக்கலன்னு. போயிட்டு வாங்க, போங்க போங்க. இப்ப போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு வரக்கூடாது. போ. சரி வாங்க, மணி ஆயிடுச்சு, போலாம். பேத்தி வீட்டுல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லணும், சரியா? சரிங்க பாட்டி, நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா. சரி போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பேத்தி பத்திரம் போயிட்டு போன் பண்ணுங்க எல்லாரும். போன் பண்றோம், நீ வீட்டுக்கு போய் வீட்டை பாத்துக்க, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காம. தங்கம் வந்துட்டியா தங்கம்? ஆமாம்மா. சரி, எம்பிட்டு நேரம் வெளியே நிப்பாங்க புள்ள. ஆர்த்தி சுத்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். ஒரு கண்ணு உறவு கண்ணு, நாய் கண்ணு நரி கண், நல்ல கண்ணு நொல்ல கண், கெட்ட கண்ணு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கண், கூட இருக்கவங்க கண்ணு, தெரிஞ்சவங்க கண்ணு தெரியாத கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். நான் இதை ஊத்திட்டு வந்துடுறேன், நீங்க எல்லாம் உள்ள போங்க. ஏன் நீங்க வெளியவே வரல? 2 பேரும் உள்ளே இருந்துட்டீங்க. அந்த தீஞ்சி போன குரங்கு மூஞ்சிலையும் அந்த வத்தி போன வனங்கா மூஞ்சிலையும் முழிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் நானும் அம்மாவும் இங்கே நின்னுட்டோம். தீஞ்சி போன குரங்கா யாரண்டி? அதான் அந்த பெரிய நாத்தனா. வத்தி போன வனங்கா அதான் உன் சின்ன நாத்தனா. ஏன் இப்படி? பின்ன என்ன, அதுங்க அங்க விருந்துக்கு கூப்பிட்டு ஒன்ன சமைக்க சொன்னிச்சுங்களா? ஆமா நீ ஒரு வேளை கூட ஒருத்தர் செய்யல தெரியுமா? அதுவும் இல்லாம சாப்பாடு எல்லாம் குறை சொன்னாங்களாமா? ஆமா நீ
நான் அத்தனை பேத்துக்குலாம் சமைச்சதே இல்லைல்ல. அவ்வளோ சமை இவ்வளோ சமைன்னாங்க. நானும் சமைச்சேன். கடைசியில் பார்த்தா அது எதுக்கு குறை சொல்கிறாங்க நீ? நீ என்ன வாய மூடிட்டு கம்முனா இருந்த? அப்புறம் என்ன பண்ணுறது? ஏண்டி இங்க இருந்தா என்ன வாய் அடிக்கிற? அங்கேயும் வாய் அடிக்க வேண்டியதானே? இன்னும் மகாவை பற்றி அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் தெரியல. அவள் வாய் தொடங்கினானே அவ்வளோதான். அவள் அமைதியாக இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நல்லது ஆடலாம், இல்லைன்னா அவ்வளோதான். நீ ஒருத்தர் போதுமா என் மானத்தை வாங்குறதுக்கு? அப்புறம் என்னடி என்னமோ பெரிய இவங்க மாதிரி பேசுறாங்களாமா? சோறு நல்லாலையாம், குழம்பு நல்லாலையாம், என்னமோ உங்க அண்ணி வந்து வெரைட்டியா சமைச்சு தள்ளிருமாமே. ஆமா, அவங்க அப்படியெல்லாம் சமைப்பாங்கன்றாங்க. ஆனா இன்னும் அவங்க சமைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடல. சாப்பிட்டதுன்னு சொல்றதுக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு நாள்ல தான் அது சமைச்சது. வாயிலே வைக்க முடியல. நான் கூட சொல்லல இது என்ன குழம்பா இல்ல தண்ணியான்னு கேட்டு கிண்டல் பண்ணல. ஆமா, அது அத்தை வைக்கலையா? உன் நாத்தனார் தான் வச்சது. குழம்பு கூட உருப்படியா வைக்க தெரியல, அது பேசுதா? இல்லம்மா, அவங்க வைக்கிற குழம்பு 10 வீட்டுக்கு மணக்குமாமா. மணக்குமா இல்ல கப்பால தூக்கமா யாருக்கு தெரியும்? உனக்கு 2 நாத்தனா, எனக்கு இப்படி ஏதாவது நாத்தனார் இருந்துச்சுன்னு வச்சுக்க, நேரம் பிரிச்சு எறிஞ்சிருப்பேன். நீங்க பிரிச்சு எரிஞ்சுருவீங்க. பின்ன என்ன, இதுங்களெல்லாம் நேரம் கிழிச்சு பாத்திர விலைக்கு தேய்ச்சி வீசி இருப்பேன். நீங்க செய்யக்கூடிய ஆளுதான். வேற என்னம்மா சொன்னாங்க? வேறெல்லாம் ஒன்றும் சொல்லல அத்தை, இதுதான் பேசுனாங்க. ஆனா என்ன 3 நேரமும் சமைச்சுக்கிட்டே இருக்கணும். சரியான உன் குடும்பம் ஒரு தின்னக்கட்ட குடும்பம் கிரண்டி. 3 நேரமும் நல்ல திம்பாங்களோ. விருந்துக்கு தானே கூப்பிட்டுருக்கீங்க, இப்ப சாப்பிடும்போது தெரியும். ஏண்டி இங்க பாரு, அவங்க எல்லாம் சாப்பிடும்போது நீ சாப்பிடாத, நம்ம எல்லாம் ஒன்னா சாப்பிடுறோம்னு சொல்லிடு, சரியா? ஏன் நீ ஏமாடி இவ என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கா. அது என்னத்த பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. இதையோ பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன நீ? உன்னைய அங்கே காரம் பத்தலை, உப்பு பத்தலை, காரம் அதிகமாக போச்சு, உப்பு அதிகமாக போச்சுன்னீங்களே, அதனால தான் காரத்தையும் உப்பையும் அள்ளி கொட்டி வச்சிருக்கேன். அது அவங்களுக்கு மட்டும்தான். தப்பி தவறி கூட நீ அதில் கையை வச்சிடக்கூடாது. மாமாவுக்கு நான் இப்பயே சிக்னல் கொடுத்துருவேன். அடி பாவி, கொலைக்கேட்ல உள்ள போயிடாதடி. போனா பார்த்துக்கலாம், ஓகேவா? நீ எனக்கு பயமா இருக்க. நீ வாய் கிளிய பேசுறாங்கல்ல, காரத்தை கொஞ்சம் தூக்கலா உப்பையும் கொஞ்சம் தூக்கலா போட்டா பின்னாடி புடுங்கிக்கிட்டும் பேசலாம். வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. என்ன மச்சான், எப்போ வந்தீங்க? இப்பதான் மச்சான் வந்தோம். சாப்பிடலையா? இங்கதான் இலை வாங்கிட்டு வந்தோன்னு சாப்பிடணும், அதெல்லாம் உட்காந்துருக்கோம். சரி, இந்த சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றேன். நெஞ்சன் வாயா, சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கலாம். எனக்கு கீழே எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது. இந்த டேபிள் ஏதாவது போடுங்க, மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. ஆமா, அப்படியே எங்களுக்கும் மேலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். டேபிள் போட சொல்லிருங்க. சரிம்மா, இந்த ஏற்பாடு பண்றேன். டாடி பாக்கியா, எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வை. சரிங்க அத்தை. சரி, ரொம்ப பசியா இருக்கு. வீட்டுக்காரர் ஒன்னும் வாங்கி கொடுத்தானா? ஒண்ணுமே வாங்கி தராம கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சமைச்சு சாப்பாட்டை போடு. பாக்கியம், வாமா போய் சமைப்போம். இந்த வாரேம்மா, போவோம். அம்மாவும் மகளும் தான் சமைக்கிறதா? எங்க அம்மா கூட மாட கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுப்பாங்க. எம்மா, ரொம்ப பசிக்குமா? எனக்கு மட்டும் 5 மிட்டாய் வாங்கி கொடுக்கல. அப்பா நல்லா ஏமாத்திட்டாங்க. நான் அப்பா வாங்கி தருவாங்க, நீ இவங்கள்ட்ட வாங்காம விட்டுட்டு அப்பா லாஸ்ட்ல ஏமாத்திட்டாங்க. அப்பா இன்னொரு நாளைக்கு வாங்கி கொடுப்பாருடி வனிதா. இப்ப என்ன அப்படி? எடியாய், எனக்கு அடுத்து சாலையை வெளியில எடு. என் வீட்டுக்காரத்தை கூட காமிப்போம். எத்தே எல்லாம் உள்ள இருக்குதே, கொஞ்சம் சாமி கும்பிட்டு பின்ன காமிக்கலாம் எல்லாத்துக்கையும். என்னத்த சாமியை கும்பிட்ட, வெளியில எடு. இதே அப்படி எடுக்க கூடாது. ஆக்கியம் கேக்குறாங்கல்ல, குடுமா. நீ சொல்லி ஒண்ணு எடுக்கணும் வேணாமலி காட்டாயி. இருக்கட்டும். ஆமா, எப்ப நகை எடுக்க போறிய? நகை யாருக்கு நகை? காது குத்ததான் ஜிமிக்கி எல்லாம் வேணாம். சின்னதோட என் தம்பி எடுத்துட்டு வருவான். நீ வேறடி பாக்கியம், என் பேத்திக்கு ஜிமிக்கி போட்டாதான் நல்லா இருக்கும். ஜிமிக்கி எடு. ஐயோ, ஜிமிக்கிக்கெல்லாம் அவங்கிட்ட பணம் எதுத்த, சின்னதா ஒரு கும்பிள் மாதிரி எடுத்துட்டு வந்தா போதும். என்னடி பாக்கியம், செலவையிலுக்கு விடாம பாக்குறியா? தம்பி பாவம். நான் போய் கொஞ்ச நேரம் நல்லா தூங்க போறேன்பா. எம்மா புனிதா, கொஞ்சம் துணி எல்லாம் கிடைக்குமா? கொஞ்சம் துவைச்சு போடுறியா? என்னம்மா துணி எல்லாம் துவைக்க சொல்றீங்க? ஆமாடி பாக்கியம், என் துணி கூட 2-3 கிடக்குது, எடுத்து தாரே, சேர்த்து துவைச்சிரு. அப்ப தாட்டும் இருக்காமா, சேத்த எல்லாத்தையும் துவைச்சு கொடுமா. புனிதா போமா அங்கிட்ட, என்னாலாம் முடியாது. என்னடி நீலாம் பிள்ளை வளர்த்து வச்சுட்ட, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான். தாண்டி பிள்ளையா போயிட்டான். அப்பதா பேசாம இருங்க. பிள்ளை எதுவும் சொல்லாத பாக்கியம், நான் துவைச்சு போடுறேன். ஏம்மா நீ வேற ஏமா வயசான காலத்துல சும்மா கடமை ஒரு இடத்துல, நான் மற்ற வேலை எல்லாம் பார்த்துக்கிறேன். பாக்கியம், அது ஒன்று சொல்லுவா ஆல்ரெடி, அது என்ன பிரிஞ்சி அந்த சாப்பாடு சரியா? சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அங்கே நான் சுதா செஞ்சு கொடுப்பா, இங்கே நான் சாப்பிடவே இல்லடி. அந்த ஆகுமாறு வருது, நீ செஞ்சு கொடு.
அம்மா அப்பதான் வெஜ்ஜு பிரிஞ்சி இருக்குல்ல அதை சொல்லுது போல. ஓ அது வாங்கிட்ட, சரி செஞ்சுட்டேன். பாக்கியா நின்றுட்டு என்ன நேரம் ஆகுதுல, வா போய் சமைப்போம். சரிம்மா சரி வா. புனிதா இன்னும் இந்த வேலைக்கு சரி இந்த பாயெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளேயாவது ஒரு வாரமா வை. சரிம்மா அது வேணா வைக்கிறேன். என்னாச்சு? அப்பதான் தாத்தாக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமே. எந்த தாத்தான்னு சொல்லி உங்க அம்மாச்சி தாத்தா இருக்கும், போய் பாரு. கிழவனுக்கு தான் வந்ததுல முடியல நாவல்ல, அந்த கிழவனுக்கு தான் நம்ம முடியல போல. ஏ அனிதா எந்த தாத்தாக்குடி? என்னடி ஆச்சு மனுஷனுக்கு? காலையில நான் பார்க்கும்போது நல்லா தானே இருந்தாரு. அப்பதான் சீக்கிரம் வாங்க போய் பாப்போம். புனிதா தாத்தா என்ன ஆச்சு தாத்தா? உங்களுக்கு என்ன தாத்தா செய்யுது? என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? காலையில நல்லா தானங்க பேசுனீங்க, இப்ப எப்படி மூச்சு வாங்குதே? யாருக்காவது போன போட்டுடி, அப்பாக்கு போன போட்டுடி வந்துட்டோம், அந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போட்டோம். இது என்ன ஆச்சு மாமாக்கு? மாமா அப்படி கிடந்தாரு அழுதுட்டு இருக்கியா? ஏடி அனிதா இதுக்கு தான் கத்துனியா? ஒரு மணி நேரமா கத்துறேன்டி. உன் புருஷனுக்கு போன போட்டு சீக்கிரம் கார் எடுத்துட்டு வர சொல்லடி, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போணும். இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னத்த சொல்றீங்க மாமா? உங்களுக்கு என்ன ஆச்சு மாமா? திடீர்னு என்ன ஆச்சு? போன போடுடி, பேசுறதுக்கு நேரம் இல்லடி. ஹலோ பாக்கியா பேசுறீங்க? என்னடி சொல்லு பாக்கியம், என்ன? நம்ம மாமாவுக்கு ரொம்ப முடியலங்க, இது மூச்சு வாங்கிட்டே இருக்கு. சீக்கிரம் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்களே. என்னடி பாக்கி சொல்ற? இப்பதானே உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் வாரேன். என்ன சொல்ற? ஆமாங்க என்ன ஏதுன்னு தெரியலங்க, ரொம்ப மூச்சு வாங்குது, ரொம்ப முடியாம இருக்காரு. சீக்கிரம் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க, என்ன ஏதுன்னு பயமா இருக்குது. சரி சரி போனை வை, இந்த ஒரு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுறேன். பாக்கியம் என்னம்மா யாருக்கு முடியல? பார்த்தா தெரியலடி, என் வீட்டுக்காரருக்கு தான் முடியல. நான் கூட உன் வீட்டுக்காரருக்கு முடியலன்றது பார்த்தா என் வீட்டுக்காரருக்கு முடியாம போச்சே. எங்க எந்திரிங்க எந்திரிங்க எங்க. இம்மா நீ பேசாம இரு, கிளவி ஓவரா பேசுது. என்ன ஆச்சு சம்பந்தி திடீர்னு இப்படி இருக்காரு? ஐயே என்னன்னு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன் அடி, எனக்கு என்னன்னு தெரியலடி. ஏங்க மூக்காய் வந்திருக்கே, பேசுங்க. உங்களுக்கு என்னங்க ஆச்சு திடீர்னு? பேச்ச மூச்சு இல்லாம எப்படி இருக்கியோ? அப்பதான் தாத்தாட்ட அப்படி கத்தாதீங்க, முடியாதவங்கள்ட்ட பிடிச்சி இவ்வளவு கத்திட்டு இருக்கீங்க. உனக்கு என்னடி தெரியும் ஏன் பாசத்தை பத்தி? இதுவே என் சின்ன மருமகளா இருந்தா அழுது கத்திருப்பான். இந்த பாக்கியம் ஒரு கண்ணீர் தண்ணி வரதான் பாரு இவரு கண்ணுல. அத்தே நானும் அழுதுகிட்டு தாத்தே இருக்கேன். நீ எங்க அழுத? உங்க அம்மாக்காரி எங்க அழுதா? நல்லா கொத்துக்கல் மாட்டா நிக்கிறீடி. பாக்கியம் எதுவும் வாயை திறக்காம இருமா, கிளவி வம்ப கட்டிட்டு தான் போகும் போல. முடியாத மனசை கிடக்கும் போது இது பேசுறத பாரு. அடி பாவி பால் ஊத்தி என் புருஷன் ஒரே அடியா மேலே ஏத்தலான்னு பாக்குறீங்களா? ஐயோ உன் பிள்ளை பாருடி பாக்கியம், பால் ஊத்தலாமான்னு கேக்குறா. ஏ அனிதா அப்படிலாம் கேட்க கூடாதுமா. நம்ம பாட்டுக்கு நம்ம சின்ன மகன் வீட்லயே இருந்திருக்கலாம். மியா இங்க வந்தது தப்பு. எந்திரிங்க, எங்க மோக்காய் பேசுறது கேக்குதா? மாமா பாக்கியம் கூப்பிடுறதுக்கு காதுல விழுகுதா மாமா? கொஞ்சம் முழிச்சு பாருங்க. நானே இந்த கத்துறேன், அவர் மனுஷன் காதுல விழுகல, நீ கத்துறதாடி கேட்க போகுது. அப்பத்தா கொஞ்சம் சவுண்டு போடாம இருங்க அப்பத்தா. காது பக்கத்துல நின்று பாவம் தாத்தாக்கு இப்படி கத்துனா அவரு ஏற்கனவே முடியாம இருக்காரு. அப்பத்தா அப்பவே இந்த காத்தாய வீட்டுல ரெடி படாபடுத்தினி இருந்திருந்தா என் புருஷனுக்கு இப்படி ஆயிருக்குமா? பாத்தியாம்மா, அது புருஷனை பாத்துக்கிறதுக்காக ஒன்ன இருக்க சொன்னிச்சான். ஏன் இது இருக்க வேண்டியதானே? ஆமா பாக்கியம், பாத்துக்க எப்படி எல்லாம் பேசுதுன்னு. இந்த காத்தாயும் பின்னாடியே வந்துட்டோம். ஏ பாக்கியம், என் சின்ன மருமக நம்பர் இருந்தா ஒரு போன் போடு. அத்தை என்கிட்ட அவங்க நம்பர் எல்லாம் இல்லத்த. நீ எப்படி நம்பர் வச்சுக்க போற? அவங்க மட்டும் எனக்கு ஃபோன் பண்றாங்களா அத்தை, நான் மட்டும் வச்சுக்கணுமா? என்ன இருந்தாலும் சுதா தாண்டி நல்லவ. நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சின்ன மருமக தானே நல்லவ. உடனே இதை ஒன்று சொல்லிடு, எல்லாம் அந்த காத்தாயினால வந்தது. புனிதாக்கா கிளவி மாண்டி உடைக்க போறேன் பாரு ஏதாவது தூக்கி. ஏய் எதுக்குடி அப்படி சொல்ற? என்ன எதுக்கு எடுத்தாலும் அம்மாச்சியவே திட்டுது இந்த கிளவி. ஏய் இது வீட்ல இருந்து பாத்துக்க வேண்டியதானே? என்னங்க மூக்காய் கூப்பிடுறீங்க? ஐயோ என் வீட்டுக்காரர் இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசாம இருக்க மாட்டாரு, ஒரு நிமிஷம் கூட பிரியாம இருக்க மாட்டாரு, இப்படி கிடக்குறாரு. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, எப்படியாவது காப்பாத்திக்கலே. ஏன் சின்ன மேல இருந்தா நேர கூட்டி போயிருப்பானே, இவன் இன்னும் இல்லையே. சரி பாக்கியம் போன் பண்ணினியா? போன் பண்ண மாதிரி நடிச்சு அடி. ஐயோ அத்தை உண்மையாவே நான் உங்க மைனுக்கு போன் பண்ணினேன். அப்புறம் ஏண்டி இன்னும் இல்ல? வந்துகிட்டே இருப்பாரு. எங்க வந்துகிட்டு இருக்க? எல்லாம் போய் என் புருஷனை கொல்றதுக்கெல்லாம் பிளான் போட்டிய. அட ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
ஏம்மா எப்பாக்கு என்ன ஆச்சுமா? அப்பா அப்பா நல்லா தானம்மா இருந்தாரு நம்ம காலையில போகும்போது, திடீர்னு என்ன ஆச்சு? ஏங்க நாங்க வந்து கொஞ்ச நேரத்துல வனிதா வந்து பார்த்தேங்க. தாத்தாக்கு ரொம்ப முடியல, எல்லாத்தையும் கூப்பிட்டா வந்து பார்த்தா மூச்சு இழுத்துட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல மூச்சு கூட பேச்சையும் காணோம். கேளுடா, நான் ஒருத்தி தான் அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன். வேற எவ்வளவு அழுகிறாளா நல்லா பாருடா. எனக்கு போன் அடிச்சு எம்பட்டு நேரம் ஆச்சு, இப்பதான் வர்றேன். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு போப்பா. என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசாம இருக்க முடியலங்க. இப்போ உங்களுக்கு என்னங்க ஆச்சு? கொஞ்சம் மூக்கைய பாருங்க. என்னை கொஞ்சம் இது அம்மாவை விட சொல்லுங்க, நான் எப்படி எடுத்துட்டு போக? ஏம்மா கொஞ்சம் தள்ளிதே நில்லு, அந்த பையன் எடுத்துட்டு போக வேணாமா? அப்பாவை இங்கே வச்சுக்கிறியா? அட பாவி பைய, என்னடா சொல்ற? இந்த மனுஷன் ஒரு நாள் இப்படி படுத்துக்க மாட்டாரடா. இன்னைக்கு இவருக்கு என்னடா ஆச்சு? கொஞ்சம் பாருங்க. ஏதோ சின்ன பிரச்சனை தான் இருக்கும் போல, கொஞ்சம் வழி விட்டு நான் கொண்டுட்டு போவேன்ல. நீ போ தம்பி, யார் நானா வேணா நீ? இவர் கிடக்கிறத பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏம்மா நீ கொஞ்சம் வழி விட்டா தானே எடுத்துட்டு போறதுக்கு. அப்பாக்கு ஒண்ணு ஆகாதுமா, நீ அழுகாம இரு. இல்ல உன் தம்பிக்கு உன் தம்பி பொண்டாட்டிக்கு சொன்னியாடா? அவங்க உயிரே விட்டுவாங்களோ? உங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணுனா? அதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டே வந்துருவாங்க. பாரு பாட்டி, கொஞ்சம் வழி விட மாட்டியா? எப்படி நான் கொண்டு போக? எப்படி நின்னுட்டே இருந்தீனா? ஏய் என்னை கொண்டு போடா. நானே என் புருஷனுக்கு முடியாம கிடக்காரு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓவரா பேசுறீங்க ஆளாளுக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, என் வீட்டுக்கு கிடக்க முடியாது, எனக்கு தான் தெரியும். பின்னாடியே வந்து குத்துக்கள் மாதிரி நிக்கிறாங்க. ஏதாவது ஒரு கண்ணீர் விடுறாளுங்களா பாரு. சமந்தி அழுகாம இருங்க, சமந்திக்கு ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. உங்களை யாரு இங்க வர சொன்னது? வாங்கடி முத. என்னங்கட்ட இப்படி போய் பேசுறீங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி எங்க அம்மாவை? உன் வீட்டுக்கு வந்ததுனால தாண்டி இப்படி பிரச்சனையா? வீட்ல ஒரு நல்ல நேரம் நான் நடக்கும்போது இப்படி ஒரு கெட்ட நேரம் வரும்னு யாருக்கு தெரியும்? ஐயோ என் புருஷன் செத்து போயிட்டதா சொல்றியா? அப்படி ஒண்ணு நடந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல. நீ அப்படி தாண்டி நினைச்சு சொன்ன, எனக்கு நல்லா தெரியும்டி. சமந்தி என் மக அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைச்சு பேச மாட்டா, அவளை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. நீ கதை நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். சரிங்கட்ட வாங்க உள்ள போலாம். யாரும் உள்ள வந்தீங்க? நடக்கிறது வேற சொல்லிட்டேன். ஏங்கட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்கா? எனக்கு கஷ்டமா இல்லையா? நான் மாமாக்கு ஒண்ணும் ஆகாதுங்கிற நம்பிக்கையில இருக்கேன் தே. ஏன் வீட்டுக்கு கூட ஏதாவது ஆச்சு உங்களுக்கு என்ன பண்றது பாருடி. என்னது நாங்க ஏதோ மாமா பண்ண மாதிரி பேசுறீங்க? உங்க ஆளாண்டி, உங்க ஆளா. பாக்கியம், இது பேசுறது மனசுல எதுவும் வச்சுக்காத, வீடு ஏதோ கோவத்துல பேசுது. எனக்கு தெரியாதம்மா இத பத்தி. சரி வா, ஆஸ்பத்திரிக்குள்ள போவோம். சரிம்மா வாம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, என் வீட்டுக்காருக்கு இந்த நிலைமையா? நான் துணி எடுக்க தானே போயிட்டு வந்தேன். வந்த நிமிஷத்துலயே பார்க்கலையே அவரை. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லையே அவரு. ஏடி அழுகாதீங்கட்டே, மாமாக்கு ஒண்ணும் ஆகாதுட்டே, நல்லபடியா சரியாயி வந்துருவார். அழுகாதீட்டே. எங்க என் வீட்டுக்காரர் இப்படி முடியாம கிடக்கிறதுக்கு நான் தான் அழுகிறேன். எவ அழுகிறது? ஒருத்தி மேல நான் வர ஆளே அழுகிறேன். ஏடி நானும் தாத்தே நினைச்சு அழுதுகிட்டு தாத்தே இருக்கேன். இப்படி சொல்றீங்க? நீ உங்க ஆயி எங்கடி அழுகிறீங்க? உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னடி? உங்களுக்கு அவருக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? ஐயோ சம்மந்தி, அப்படியெல்லாம் சொல்லாதியே. அவருக்கு இப்படி முடியாம இருக்கிறது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு சம்மந்தி. யாருக்கு? உனக்கா? நல்லா தெரியும்டி. நீ உட்கார்ந்திருக்கிறத பார்த்து தெரியும், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்க. பாட்டி இது ஹாஸ்பிடல், ஏன் இவ்ளோ சவுண்ட்? எனக்கு தெரியாத ஆஸ்பத்திரின்னு. அப்புறம் ஏன் பாட்டி இவ்ளோ சவுண்ட் போடுறீங்க? போடாதீங்க, எவ்வளவு பேசன்ஸ் இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. ஏன் நிலைமை நான் அழுகிறேன். யாரு இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்டி எனக்கு என்னடி? ஐயோ இவங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. அத்தை அழுகாதீங்க, ஹாஸ்பிடல்ல இப்படி கத்த கூடாதுன்னு சொல்றாங்க. என் நிலைமைக்கு நான் அழுதுகிட்டு கத்திட்டு கிடக்குறேன். உனக்கு என்ன கஷ்டமாவா இருக்குது? பாட்டி எதுக்கு இவ்ளோ சவுண்ட்? தாத்தாக்கு ஒண்ணும் ஆகாது. போற வாரவெல்லாம் என்னை திட்டுறா. எம்மா அப்பாவை பார்க்காம என்னம்மா பண்ண? இல்ல பெரியவனே, நான் துணி எடுக்க போயிட்டு வந்து பாக்குறேன். உங்க அப்பா அப்படி கிடக்காரடா, இப்படி ஆவாருன்னு எனக்கு என்னடா தெரியும்? ஏம்மா அப்பாவுக்கு முன்னவே முடியலன்னு தெரியும்ல, கூட இருக்கலாம்ல. நீ எதுக்கு துணி எடுக்க வர? நான் உங்களுக்கு எடுத்துட்டு வர மாட்டேமா? வந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பேன், அதுக்கு தான் சொன்னேன். இனி கூட இருந்திருந்தா அப்பாக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமாமா? ஆமாடா ஆமாடா, ஆமா அப்படி நடந்திருக்காத. இந்த காத்தாய கூட வீட்ல இருடின்னு சொல்றதுக்கு இருந்தாளா? நீ துணி எடுக்க வரும்போது அத்தை வரமாட்டாங்களா? டேய் அதை விடுடா, உங்க அப்பா இப்ப எப்படிடா இருக்காரு? ஏம்மா அப்பாவுக்கு நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குமா, ஒரு மாதிரி மூச்சு அழுக்காரு. என்னடா சொல்ற? மூச்சு அழுக்குறாரா? ஆமாம்மா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனா டாக்டர் ஒரு பிரச்சனையும் ஆகாது, நல்லா இருக்கும்னு சொல்றாரு. பாப்போம். என்னடா பயமுறுத்துறியே? ஆமா உன் தம்பிக்கு போன் போட்டியா? உன் தம்பி உயிரே விட்டுவாண்டா உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா. தம்பிக்கெல்லாம் சொல்லிட்டேம்மா, வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னேன். இந்த தம்பியே போன் அடிச்சிட்டாம்மா. ஹலோ தம்பி. அப்படியே நேரா உள்ளவா அங்கதான் எல்லாம் உட்காந்துருக்கோம். சரிப்பா, சரி 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 வந்துரு. சுதா வருதா? ஏன் சின்ன மருமக சுதா வரலாடா? ஆமாம்மா. வரட்டு மாமனார் கொண்டு அவ எவ்வளவு துடி துடி பாத்தடிமாடா. இனி அப்பாவுக்கு என்ன ஆச்சுனே? ஏதே மாமாக்கு முடியாம போன் அடிச்சு சொல்லவும் என் உயிரே பதறி போயிருச்சுதே. இந்த ஓட ஓடி
தம்பி டாக்டரு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காருடா, நீ அழுகாத. ஏனே உங்களை நம்பி தானே அப்பாவை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு ஏன்னு இப்படி நிலைமை ஆக்கி வச்சிருக்கியா? எனக்கு என்னடா தெரியும் இப்படி நடக்கும்னு. சாதாரணமாக தான் இவர் நல்லா இருந்தார். நாங்கள் துணி எடுக்க போகும்போது பார்த்தா இப்படி இருக்காரு. நாங்கள் என்னடா பண்ண முடியும்? ஏனே இப்படி தனியா விட்டுட்டு போனீங்க? அம்மா எங்கனே போச்சு? அம்மாவும் துணி எடுக்க வந்துருச்சுடா கூட. வயசான காலத்துல இதெல்லாம் துணி எடுக்க வேற கிளம்புது. ஏம்மா சுதா அழுவாத மாமாக்கு ஒன்றும் ஆகாது. நீ இருக்கிற பாசம் கூட சில பேர் இருக்க மாட்டாளுங்கம்மா. கிளவி என்ன சில பேர் இருக்க மாட்டாளுங்கன்னு பெரிய மருமகளையோ? நம்ம இன்னும் 2-4 வாரத்தை சொல்லி நடிப்போம். அப்படியாத்தே, நான் இருக்கிற பாசம் மாதிரி யாருத்தே இருப்பா? நீங்க அழுகாதீங்க, அழுகாதீங்க, கண்ணை தொடங்க, கண்ணை தொடங்கிட்டு அழுகாதீங்க. நான் இருக்கேன், நாங்க இருக்கும்போது உங்களுக்கு என்னத்தை கவலை? மாமாக்கு ஒன்றும் ஆகாது. இவ்வளோ நேரம் அழுதேம்மா, இந்த மாதிரி யாருமே நான் வந்து கண்ணை தொடக்கல. ஏம்மா சுதா, நீ மட்டும்தாம்மா எனக்கு செல்ல மருமக. அக்கா உட்காந்துருக்கும் போது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஆமா, அவர் எப்படா போய் சேர் வரணும்னு சில பேருக்கு அத்துக்கிட்டு இருக்காளுவோ. ஏம்மா நீ என்ன துணி எடுக்க போற? எல்லாம் தான் எடுத்துட்டு வருவாங்களா உனக்கு? நீ எதுக்கு போன அப்பா விட்டுட்டு? துணியா? எங்கிட்ட எடுக்க போனீங்க? காது குத்துக்கு துணி எடுக்க பாக்கியம் எல்லாம் போனவ. சரி நம்மளும் போய் நமக்கு எடுத்து பிடிச்ச துணியை எடுத்துக்கலான்ட்டு நானும் போனேன். டிச்சுதா போயிட்டு வந்து பார்க்கும்போது உங்க மாமா இப்படி கிடக்காருடி. வயசான காலத்துல நீயாம அங்கங்க அழுகிறா? வீட்டுல அப்பாவோட இருக்க வேண்டியது நாற்பது சுகர் பிரஷர்லாம் இருக்குன்னு தெரியுமில்லமா அவனுக்கு? இந்த பாக்கியம் இருக்கா பாரு, அவ அப்பா வந்தாண்டா இருந்தாங்க வீட்டுல. சரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சி என்னமோ தெரியல உங்க பக்கம் இப்படி ஆயிப்போச்சு. இவங்க யாரு? எங்க அம்மா அப்பா தம்பி. ஓ எங்க அண்ணன் மாமியாரா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் தம்பி. இல்ல சின்னவனே, நீ ஏன்டா அவங்க கூட எல்லாம் பேசுற? அவங்களாம் நம்ம அப்பாக்கு முடியலங்கிறதுல துளி வருத்தம் கூட படலடா. ஏத்தே நீங்க ஏத்தே மத்தவங்கள பத்தி கவலைப்படுறீங்க. நாங்க இருக்கோம்தே, உங்களுக்கு என்னத்தை கவலை? மாமாவை அப்படி விட்டுற மாட்டோம். கிழவி எங்க போனாலும் யாரையாவது வம்பு அழுத்துக்கிட்டே இருக்கும் போல. நடிச்சாதான் அதுக்கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்க முடியும். அழுகாதீங்க, அழுகாதீங்க. ஏமா சுதா, இப்ப யாரும் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். எப்பப்பா? அப்பத்தாவே கேக்குறான். அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? நல்லா இருக்கோம்மா சுதா. யாருக்கு துணி எடுத்தீங்க? துணியா? எல்லாத்துக்கும் தான் அம்மா எடுத்திருக்கோம். எல்லாத்துக்குமாக்கா? ஒருவேளை நமக்கும் சேர்த்து எடுத்திருப்பாங்களா? கேட்டு பார்ப்போமா? நமக்குன்னு கேட்கக்கூடாது. எவ்வளோக்கு எடுத்தியே, என்ன எவ்வளோ, எத்தனை சேலை எடுத்தேன்னு கேட்போம். அக்கா எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்தியா? 2000 ரூபாய்க்கு எடுத்தேம்மா. ஏக்கா ஒரு சேலை 2000க்கு எடுத்தீங்களா? ஆமாம்மா சுதா. ஓ எத்தனை சேலை எடுத்தியக்கா? 4 சேலை எடுத்தோம்மா. அத்தைக்கு 1, இன்னும் 2, அம்மாக்கு 1. ஓ அப்போ 2ன்னா எனக்கு 1, அந்த அக்காவுக்கு 1 இருக்கும். இருக்கலாம். சரிங்கக்கா சரிங்க. காது குத்து ஏற்பாடுலாம் எப்படிக்கா போயிட்டு இருக்கு? நல்லா தாம்மா போகுது. இன்னைக்கு தான் துணி எடுத்தோம், நாளைக்கு தான் கம்மல் எடுக்கணும். சொந்தக்காரர்களுக்கெல்லாம் கூப்பிட்டீங்களாக்கா? இல்லம்மா, கூப்பிடணும். சரிக்கா. பெருசா பண்றீங்களா இல்ல சிம்பிளாவாக்கா? எப்படின்னு தெரியலம்மா, உங்க மாமாட்ட தான் கேட்கணும். பெரிய மண்டபம் முடிச்சு பண்ணுங்கக்கா, அப்பதான் நிறைய மொய் வரும்ல. அப்படியாம்மா சொல்ற? சரி சரி. ஏனே காது குத்தி எப்படின்னு ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு? ஏதோ நடந்துட்டு இருக்குப்பா தம்பி. காசு பணம் தான் கொஞ்சம் பத்தாம இருக்கு. ஏனே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ? ஏனே காசு பணம் இல்லைன்னா என்கிட்ட நீ கேட்க வேண்டியதானே? ஆமாப்பா, ஒரு 1 லட்சம் தாரியா? என்ன அவரும் நம்ம வீட்டுக்காரும் ஏதோ பேசுறாவ. தவக்குன்னு காசு பணம் பத்தி கேட்றாம. ஏங்க அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வந்து மாமாவை பார்க்கல? சுதா வா வா போய் பாப்போம். எல்லாம் சின்னவனே போய் அப்பாவை பாடுறா. அப்பா அப்படி கிடக்குறாருன்னு பாடுறா. விட்டோம்னா தம்பிக்கார்ட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிருவார். அவரு கூட்டிகிட்டு போயிரும். வாங்க போய் மாமாவை பார்ப்போம். ஏனே போய் எல்லாரும் பார்க்கலாமா? பேஷண்ட் பார்க்கணும்னா போங்க, கொஞ்சம் கண்ணு முழிக்க லேட் ஆகும். ஆனா நல்லா இருக்காரு. ஓ பார்க்கலாமா? அண்ணே வாங்க போய் எல்லாரும் பார்ப்போம். வாங்க. ஏங்க நம்ம போய் முதல்ல பார்ப்போம், பின்னால அவங்க பார்க்கட்டும். ஏன் சுதா எல்லாரும் பார்த்தா? நம்ம போய் மாமா கூப்பிட்டு பாப்பா முழிக்கிறாரு, அதுக்காக தான். சரி நாங்க போய் பார்க்குறோம். அண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு மாமா? நான் சுதா வந்திருக்கேன் மாமா, முழிச்சு பாருங்க கொஞ்சம். அவரே முடியாம இருக்காரு, அவரை கூப்பிட்டு இருக்க. முழிக்கல போல இன்னும். ஓ முழிக்கலையா? சரி சரி. ஏங்க உங்க அண்ணன் உங்ககிட்ட என்ன கேட்டாரு? ஏதோ 2 பேர் பேசிட்டு இருந்தீங்களேங்க. சும்மா அந்த காது குத்து பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். காசு பண்ணதும் உங்க அண்ணன் கேட்டாரா? இவன் எதுக்கு இதை கேக்குறா? ஒன்னும் புரியலையே. ஓ நான் காசு பண்ண கொடுத்துருவேன்னு கேட்பாலோ? இருக்கும். இல்ல சும்மா காது குத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, நாமளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உங்க அண்ணன் காசு கேக்குறாருன்னு கொடுத்தீங்க. ஏன் சுதா கொடுக்க கூடாதா? எங்க அண்ணன் பாவம் தானே. இங்க யார் உங்களுக்கு தரது? அதெல்லாம் கொடுக்க கூடாது, அவங்க பாத்துக்குவாங்க எல்லாம். எங்க அண்ணன் பாவம், இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு கொடுக்க போறாரு. இதுல என்ன இருக்கு? நான் கொடுப்பேன். காசு பண்ணது கொடுத்திய, நடக்கிறது வேற பாத்துக்கோங்க. சுதா வராங்கடி. சரி சரி. எங்க மூக்காய் வந்திருக்கீங்க. அம்மா சுதா, மாமா உன்கிட்ட பேசினாரா? அத்தை இன்னும் மாமா கண்ணு முழிக்கல போலத்த.
அப்படியா மசுதா, உனக்கு இருக்க பாசம் கூட யாருக்கும் புரிய மாட்டேங்குதேம்மா. யார் எப்படி போனா இருந்துட்டு, நான் உங்களுக்கு இருக்கேன் இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? நீ சொல்ற, மத்தவங்க யாருமே சொல்ல மாட்டாங்களே. அக்கா, மாமியார் கிழவி உங்களை தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, என்னதாம்மா பேசுது? அது அப்படிதான் நோனான்ட்டு இருக்கோம், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க சரிங்களா? ஏக்கா, அப்புறம் ஒண்ணு, காது குத்துக்கு என்ன வேணுமோ கேளுங்க தங்கச்சிட்ட சரிங்களா? இந்த கேள முடிஞ்சது என்ன வேணுமோ செய்றேன்க்கா. எங்க தங்கச்சின்னு நினைச்சு கேளுங்க, வேற யாரும் நினைச்சு கேட்காமலாம் இருந்துராதீங்கக்கா சரிங்களா? சரிம்மா சுதா, நீ சொன்னதே போதும். ஆமாக்கா, அப்புறம் சொல்லிவிட்டேன். அப்புறம் அம்மா வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேசவே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. மாமாக்கு இப்படி உடம்பு சரியாம இருக்கும் தாமா உங்களுக்கு கண்டுக்கல. வாங்களே, சின்ன மக வீட்டுல 2 நாளைக்கு இருந்துட்டு வரலாம். பரவாயில்லம்மா, நான் ஒரு நாள் வரேன். அக்காவுக்கு மட்டும் தான் நீங்க அம்மாவா? எனக்கு தானம்மா அம்மா. வாங்களே. சரிம்மா, வரேன். எம்மாடியோ என்ன நடி நடிக்கிறாப்பா சாமி. ஏக்கா சரிக்கா, நான் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டேன்ல, நான் கிளம்புறேன். அத்தை, நீங்க இன்னும் 4 நாளைக்கு இருந்து பாத்துட்டு காது குத்தலாம் முடிச்சுட்டு இங்கே இருந்துட்டு வாங்க. நான் பிள்ளை விட்டுட்டு வந்ததால கிளம்புறேன் அத்தை. என்னம்மா சுதா, அத்தையே தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்ற? தம்பி பேல கூட்டிட்டு வந்து இப்ப இருந்துக்குவேன் அத்தை. தம்பியை விட்டுட்டு வந்துட்டதே பிரச்சனை. நான் போறேன்னு வரே தெரியலனா முடிஞ்சா. சரிம்மா சுதா, பிள்ளை பத்திரமா பாத்துக்க, கூட்டிட்டு வா, பார்க்கணும் போல இருக்கு. சரிங்க அத்தை, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க, மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. என்னங்க, வாங்க போவோம். வாசுதா போவோம். எம்மா நீ இரு, நான் போயிட்டு இவளை விட்டுட்டு வேணா வரேன். சரி சின்னவனே.